இந்த நேரத்திலும் தேவன் நம்மக்கிட்ட பேச இருக்கிற ஒரு காரியம் டைட்டில் என்ன அப்படின்னா, இஸ் இட் ரியலி ஹிம்? உண்மையாகவே இது அவர் தானா? இது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க். உண்மையாகவே இது அவர் தானா? ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கேட்போம், இயேசுப்பா உண்மையிலே இது நடத்துறது நீங்கள் தானா? என் வாழ்க்கையில் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், உண்மையிலே நீங்கள் தானா? ஏன்னா நம்ம நிறையா முடிவு எடுத்திருப்போம், நிறையா இது சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ பாதையில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே பாஸ் பண்ணிட்டு உண்மையிலே இது நீங்கள் தானே அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்பதுண்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொஸ்டினை வந்து எப்படி 3 இதாக படிக்க போகிறோம். when, why and in what all the things we need to ask this question. we should ஃபஸ்ட்டு எப்போல்லாம் இந்த கேள்வியை நம்ம கேட்போம், ஏன் இந்த கேள்வியை கேட்குறோம், எதுலலாம் இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு 3 காரியத்தை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப மோஸ்ட்லி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும், பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தெய்வமே, அப்பா இந்த நேரத்திலும் நீண்ட காலம் கழித்து இந்த சபையில், இந்த சபை மக்களோடு கூட இணைந்து உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் உங்களை பற்றி படிப்பதற்கும் நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்கக்கிட்டையும், அவங்களுடைய இருதயத்திலையும், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் நீங்கள் பேச போகிறதற்காக நன்றி. ஆவியானவர் நீர் இடைப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை மறைத்து முழுவதுமாய் நீர் வெளிப்பட போகிறதற்காக நன்றி. இந்த ஆராதனை முடிஞ்சு நாங்கள் கடந்து போகும்பொழுது ஏசப்பா, இந்த புதிய வாரத்திலும் இன்னும் வருகிற நாட்கள்லையும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் அப்பியாசிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இது வந்து ஒரு ப்ரீச்சிங் செஷன் மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கனால கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா நம்ம நிறையா கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு காரியம் வந்து உங்கள் எல்லாத்துலேயுமே கேட்குறேன், இஸ் இட் ரியலி ஹிம்? எஸ்ப்பா இது உண்மையிலே நீங்கள் தானா அப்படின்னு எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க? நான் ஒரு க்ளூ ஸ்டார்டிங் கொடுக்குறேன், அடுத்து நீங்கள் யோசிங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா, இல்லை எந்த விஷயத்துலலாம் கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு சரி ஏசப்பா தான் இதை சொன்னாங்க, ஏசப்பா தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு பாதையில் போய்கிட்டே இருப்போம். அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரையல், ஒரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது என்ன கேள்வி உடனே வரும்? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் என்ன வரும்னா, ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்போம். அதையும் தாண்டி ஏசப்பா தான் அது வந்து ஒரு வேர்ல்ட்லி கொஸ்டின். ஏசப்பா அப்படி பண்ணீங்க அப்படின்றது ஒரு உலக பிரகாரமான ஒரு கேள்வி. ஏசப்பா தான் நீ நடத்துகிறாருன்னு நான் நினச்சி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனை வரும்போது கேட்குற கேள்வி என்ன வரும்? இன்னும் அவர் நடத்துகிறாருன்னு நினச்சி போயிட்டுருக்கோம், இன்னும் ஒரு நடுவில் ஒரு கேட்டு ஒன்று வருது, உண்மையிலே இது நீங்கள் தானா? கண்டிப்பாக கேட்போம்ல, ஏசப்பா உண்மையிலே இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்போம். அப்போ ஃபஸ்ட்டு எப்போ இந்த கேள்வியை நம்ம கேட்குறோன்னா, காமனாக ஸ்பிரிச்சுவல் வாக்லேயோ இல்லை உலக பிரகாரமான ஓட்டத்துலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது இந்த கேள்வியை வந்து கேட்குறோம், ஏசப்பா இது உண்மையிலே நீங்கள் தானே? ஏன்னா நம்மளுக்கு ஒரே பயம், உண்மையிலே அவர் தான் நடத்துகிறாரா இல்லை நம்மளா பாதை மாதிரி எங்கேயும் போயிட்டுருக்கோமா அப்படின்னு. இன்னொன்று ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் ஆசிலேஷன் ஒன்று இருக்குது. கடவுளுக்குள்ளே நெருக்கமாக இல்லாதவங்க வாழ்க்கையை கண்டுக்கவே மாட்டாங்க. என்னமோ நடக்குது, ஏனோ தானோன்னு, என்ன நடந்தாலும் எனக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தால் இந்த சைடு தூக்கி போட்டு அப்படியே போயிடுவாங்க. கடவுளுக்கு பயந்து ஸ்பிரிச்சுவலாக நான் கடவுளுக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நம்ம எல்லாத்துக்குமே இப்படி சின்ன வயசுலேருந்து ஏசப்பாவுக்கு பயந்து நடக்கணும், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிற எல்லாத்துக்குமே மனசில் இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, நான் கண்டிப்பாக ஏசப்பாவுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? இது ஒரு வேர்ல்ட்லி பீப்புள் மைண்டில் இருக்காது. அவங்க போகிற வேகத்துக்கு நம்ம ஓடிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கும். ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் கிறிஸ்டியன் சைடு ஃபேமிலி சைடுன்னு வந்தவங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக இந்த ஒரு முடிவு அவங்க மனசில் இருக்கு. என்னென்னா, கண்டிப்பாக நான் வந்து தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் நான் செய்யணும், அவருடைய சித்தத்தை தான் நான் எல்லா விஷயத்துலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதை வந்து
இப்படி தெரிஞ்சு நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதையில் இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, உண்மையிலே இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவோட சித்தத்தை அறிஞ்சிக்கிறது ஹார்டான விஷயமா ஈஸியான விஷயமா? Knowing God's will, is it easy or a hard thing to know His will? அது வந்து ரொம்ப ஹார்ட். எப்போ அப்படின்னா நம்ம அதை கையில் எடுக்கும் போது. இட் இஸ் வெரி ஈஸி எப்போ அப்படின்னா நம்ம சரண்டர் பண்ணும்போது. ஆனால் அதில் ஹார்டான விஷயம் என்ன தெரியுமா? சரண்டர் பண்ணுறது தான் ஹார்டு. உண்மையில் இதெல்லாம் யோசிக்கும் போது இயேசுவா, ஐயோ எவ்வளோ பெரிய லைஃப்பை ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பிரியமா வாழ்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் போலே அப்படின்னு தான் இருக்கும். உண்மையிலே ஏசப்பாவுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சரண்டர் பண்ண அது ரொம்ப ஈஸி. சரண்டர் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஹார்டு. அதை நம்ம கையில் எடுத்தோம்னா தான் சரண்டர் பண்ணுறதே ஹார்டு. ஏசப்பா இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏசப்பாவுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரண்டர் பண்ணணும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ எல்லாத்துலேயும் சரண்டர் பண்ணுவோம். இப்போ நான் அடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன படிக்கணும்னு தெரில. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்குறத விட ஃபஸ்ட்டு ஏசப்பாடை தான் போய் கேட்போம். ஏன்னா அப்படி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க, நம்ம அப்படி தான் பார்த்தெல்லாம் வளர்ந்துருக்கோம். அது ஒரு அவுட்லைன் நம்மளை சுற்றி இருக்கிறது. ஏசப்பா என்ன படிக்க, உங்கள் சித்தம் எனக்கு வேணும், என்ன படிக்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஏசப்பா உங்கள் சித்தத்தை எனக்கு சொல்லுங்கள், உங்களுடைய வில் என்னதுன்னு என்னோடய ஸ்டடீஸில் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஏசப்பாவுடைய சித்தம் வந்து என்ன வச்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து உண்மையில் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், அவருடைய சித்தத்தை தான் செய்யணும், இதை தான் செய்யணும். நான் என்னோடய கையில் அதை எடுத்துகிட்டு ஐயோ அவருடைய வில்லை நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சரண்டர் பண்ணணும், நானாக சரண்டர் பண்ணணும். எதையும் நானாக ஆப்ஷன் வைக்கக்கூடாது, நானாக எந்த சைடும் போகக்கூடாது, நானாக எதையும் தேடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு ட்ரூத்தை என் தலையில் போட்டு நானாக ஒரு மாதிரி பேர்டன் ஆக்கிட்டு அதை என் கையில் சரண்டர் பண்ணுற விஷயத்தையும் நான் என் கையில் எடுக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? எப்போ உன்னால் சரண்டர்லாம் பண்ணவே முடியாது, என் கையில் நீ வராத வரைக்கும் நீயா நினச்சின்னா கண்டிப்பாக சரண்டர் பண்ண முடியாது. ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சரண்டர் பண்ணுறதுக்கு ஆவியானவர்னாலே உனக்கு உதவி செய்ய முடியும். இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த கேள்வியை, உண்மையிலே இது நீங்கள் தானான்னு ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்குறோன்னா, ஏசப்பாவுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறோம். பாதையில் ஓடிட்டு இருக்கும்போது பிரச்சனை வருது, ஏசப்பா உண்மையிலே நீங்கள் தான் நடத்துகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குற கேள்வியே எதுக்காகனா, நீங்கள் உங்கள் சித்தம் தானே இது, அவருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி இந்த இடத்துல வருது. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு வசனம் ஒன்று வாசிப்போம். யோவான் 16:13. சரி, இந்த வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் என்ன நடக்கணும், நீங்கள் எந்த பாதையில் போகணுன்றதை உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார், பிதாவுடைய சித்தம் என்னன்றதை அவர் சொல்லுவார். அவராக இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, அவராக என்ன பண்ணுறது கிடையாது, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், ஆவியானவர் வந்து அவராக ஒரு பிளானை வந்து போடாமல் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் கேள்விப்பட்டவைகளையும் பிதா எனக்காக என்ன வச்சுருக்காரோ அதை வந்து ஆவியானவர் ரொம்ப தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தி என்னை வந்து வழி நடத்துகிறார். ஸோ இப்போ பிதாவுடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ தான் வாசித்தோம். பிதாவின் சித்தத்தை யார் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும்? ஆவியானவர் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆவியானவர் நம்ம எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? அவர் பேசுகிற சத்தத்தை எப்படி கேட்க முடியும்னா சரண்டர் பண்ணுற மூலியமாக. அதை லாஸ்ட்டாக நான் எப்படி சரண்டர் பண்ணுறதுன்றதை சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நம்ம இருதயத்தை நம்ம முழுசாக ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியுது. அவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பிதா எனக்காக என்ன வச்சுருக்காங்க, எனக்காக என்ன தீர்மானித்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தில் என்ன வச்சுருக்காங்கன்றது என்னால் வந்து அறிந்து கொள்ள முடியுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏன் ஏசப்பாவுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா, எனக்குள்ளே யார் கிடையாது, எனக்குள்ளே ஆவியானவர் இல்லை. நானாக சில நேரம் ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் டிசப்ஷன்ஸ்ன்னு நிறையா இருக்குது. நம்ம நிறைய நேரங்கள் நினைப்போம், ஆவியானவர் தான் என்னை நடத்திட்டு இருக்காரு, ஏசப்பா தான் என்னை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த இப்போ எங்கேயோ போகிறோம் இல்லை ஏதோ செய்கிறோம் அப்படின்னா பெரியவங்களோ இல்லை யாராச்சும் வந்து கேட்குறாங்க, ஏன் இங்கே போகிறீங்க, ஏன் இது செய்கிறீங்க, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும், இல்லை ஏசப்பா வந்து மோஸ்ட்லி இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும், தான் இது இருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஏசப்பா வந்து என்னை நடத்தினாங்க. அதுவும் ஒரு மெயினாக எந்த விஷயத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னா பார்ட்னர் சூஸிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். சேட்டன் வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு அழகாக இருக்காங்க,
ஸோ அப்போ நம்ம சர்ச் பிள்ளைங்களோ இல்லை நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து அவுட்வர்ட் பியூட்டியை வந்து பார்க்கக்கூடாது, கேரக்டர் தான் பார்க்கணும், அவங்க ஏசப்பா அக்செப்ட் பண்ண. அது அந்த ஒரு கான்செப்டில் நம்மளுடைய லுக் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் எந்த விஷயத்தில் டிசீவ் ஆவாங்கன்னா, பார்த்தோன்னே டக்குன்னு அவங்க விழ மாட்டாங்க. ஏன்னா கடவுள் பயம் இருக்கும். கடவுள் பயம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஏசப்பா கிட்ட கேட்பாங்க, ஏசப்பா நீங்கள் சொல்லுங்கள், இவங்க எனக்கானவங்களா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். கண்டிப்பாக எல்லா யங்ஸ்டர்ஸும் கடந்து வர ஒரு கட்டம் இது. ஏசப்பா இது எனக்கானவங்களாம் நீங்கள் உங்கள் சித்தத்தை எனக்கு இதில் வந்து சொல்லுங்கள், இந்த லைஃப்பில் பார்ட்னர் விஷயத்தில் உங்கள் சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ வசனம் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா? யங்ஸ்டர்ஸ் நீங்களே சொல்லுங்கள். ஏசப்பா நீங்களே உங்கள் சித்தத்தை எனக்கு, ஏசப்பா அவருடைய சித்தத்தை எது மூலியமாலாம் வெளிப்படுத்துவார்? நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம், பைபிள் மூலியமாக வெளிப்படுத்துவார். வேறு நம்மளுக்கு மெயினாக மனசுக்கு வர்றது பைபிள் மூலியமா, வசனம் ஸ்கிரிப்சர் மூலிமா ஏசப்பாவுடைய சித்தத்தை நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். ஆமாம் இல்லை அப்படின்னு கூட வசனம் எனக்கு அவர் காட்டுவார். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிரிப்சரை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணுவோம். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? கரெக்டு, இதுதான் கரெக்டான விஷயம். ஆனால் இந்த இடத்துல சேட்டன் என்ன ஒரு ட்விஸ்ட் வைப்பான் அப்படின்னா, ஒரு வசனத்தையே எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்பான், அப்படியே காட்டிடுவான். இவங்க தான் வந்து ஆதாமுடைய விழா எலும்பு எடுத்து எப்படி ஏவாளை செஞ்சேனோ அதே மாதிரி இவங்களுடைய விழா எலும்பு எடுத்து உன்னை செஞ்சேன், உன்னுடைய பெட்டர் ஹாஃப் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது யங்ஸ்டர் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அப்படி ஒரு வசனத்தை வச்சு ஒரு டிசெப்ஷனுக்குள்ளே சேட்டன் வந்து லாக் பண்ணிடுவான். இப்போ வந்து நம்ம யார் மேலே ப்ளேம் பண்ணுவோம்? சாத்தான் நடத்துருவான்னு இப்போ நடத்துகிறான்னு சொல்லுவீங்களா, இல்லை ஏசப்பா தான் நீ நடத்துனாருன்னு சொல்லுவீங்களா? ஆப்வியஸ்லி ஏசப்பா தான். ஏன்னா இது யாரோடது? இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் யாரோடதுன்னா ஏசப்பாவோடது, ஹோலி ஸ்பிரிட்னால எழுதப்பட்ட வேர்டு. அப்போ ஆப்வியஸாக நான் என்ன சொல்லுவேன், யார் என்ன கேட்டாலும், யார் எனக்கு அட்வைஸ் பண்ணாலும், எந்த விஷயம் வெட்டிங் கிடையாது, எந்த விஷயத்தில் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் நான் என்ன சொல்வேன், நான் இந்த ஒரு தீர்மானத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு எங்கேருந்து அஃபர்மேஷன், எனக்கு கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. எங்கேருந்து? ஹெவன்லேருந்து ஏசப்பாவே சொல்லிட்டாரு, இதுதான் நான் உனக்காக வச்சிருக்கிற ஒரு பாதை அப்படின்னு. இது வந்து எப்படின்னா ஒரு சரியான டிசெப்ஷன். இதை நம்ம உண்மையிலே இஸ் இட் ரியலி ஹிம் அப்படின்னு இதுலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது நான் கடைசியாக வச்சு முடிக்கிறேன். அடுத்தது இஸ்ரவேல் மக்களை பற்றி ஒரு விஷயம் பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை வந்து ஏசப்பா எகிப்துலேருந்து கானானுக்கு நடத்திட்டு வந்தாங்க. நடத்திட்டு வந்த உடனே, அந்த கானான்லேருந்து வெளியேறின உடனே அவங்க வந்து எங்களை பட்னியாக போட்டு கொல்றீங்க, இப்படி போட்டு எங்களை சாகடிக்கிறீங்களே, சாகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களா, இல்லை கொஞ்சம் நாள் ஆச்சா? கொஞ்சம் நாள் ஆச்சு. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 16:2-3. யாத்ராகமம் 16:2-3. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எகிப்துலேருந்து வெளியில் வந்து ஒரு கொஞ்சம் நாட்களில் இந்த பாலைவனத்தில் எங்களை வந்து நீங்கள் சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க. ஏன்னா நாங்கள் எகிப்தில் வந்து நாங்கள் இறைச்சி மீட்டும் ப்ரெட்டும் நாங்கள் பயங்கரமாக சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம், நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, இப்படி பாலைவனத்துக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி கொண்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணதில் நான் கேட்டேன் என்னென்னா, அவங்க வந்து எகிப்துலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்க வந்து ஏசப்பா கிட்ட வந்து நீங்கள் இது கொடுக்கல அது கொடுக்கல, மன்னாவை கொடுங்க அப்படி அவங்க கேட்கல. எப்போ அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எப்போ அவங்களுடைய தேவையை உணர்ந்தாங்களோ, எப்போ தேவையை உணர்ந்தாங்கன்னா, இன்னொரு வசனம் இருக்குது, யாத்ராகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை நீங்கள் அங்கேருந்து வரும்பொழுது உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, புளிக்காத மாவுன்னு நினைக்கிறேன், அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நல்ல உணவு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எகிப்துலேருந்து புறப்படுங்க அப்படின்னு ஏசப்பா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிரயாணப்பட்டு போகிறாங்க, எகிப்துலேருந்து ஃபுல்லாக வெளியில் வந்து வனாந்தரத்தில் அவங்க நடந்து போகணும். ஏசப்பா தான் சொல்லுவாங்க, இதுலேருந்து நீங்கள் அதை விட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆகாரம் எல்லாமே, நல்ல ஆகாரம் எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு சஸ்டெயின் ஆகி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி எல்லா தேவையான ஆகாரத்தையும் எடுத்துக்கோங்க, உங்கள் கூட எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் எகிப்துலேருந்து எடுத்துகிட்டு தான் வருவாங்க. எடுத்துகிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட சாப்பாடு இருக்கா இல்லையா? வனாந்தரத்தில், அதாவது எகிப்துலேருந்து வந்து வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட சாப்பாடு இருக்குது. சாப்பாடு இருக்கிறதுனால அது வந்து ஒரு உலக பிரகாரமான உணவு, அவங்க உயிர் வாழணுன்றதுக்கான தேவையான உணவு. அவங்கக்கிட்ட சாப்பாடு இருக்குன்றனால அவங்க என்ன கேட்கல, மன்னாவை கேட்கல. அவங்கக்கிட்ட ஒன்று இருக்குன்றனால அவங்க என்ன பண்ணலன்னா, ஏசப்பா கிட்ட நீங்கள் எனக்கு இது கொடுத்தீங்களா, அது கொடுத்தீங்களா, இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அவங்க ஏசப்பா கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தே ஹேட்.
எல்லாமே அவங்ககிட்ட சாப்பாடு இருந்துச்சு. அப்போ அவங்ககிட்ட இருந்த சாப்பாடு தீந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? அமைதியாக இருக்காங்க. ஸோ அவங்க எகிப்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு அவங்க கையிலே வச்சுருக்கும் போது ஏசப்பா எனக்கு என்ன வச்சுருக்காரு, ஏசப்பா அடுத்து என்ன பண்ண போகிறாரு இந்த சாப்பாடு முடிஞ்சிருச்சுனா அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. எப்போ அந்த சாப்பாடு அவங்கக்கிட்ட இருந்து முடிஞ்சிருச்சோ, அவங்க கையில் இல்லாமல் ஐயோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், அவங்கக்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லாத போது ஏசப்பா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாருன்ற அவங்க யோசிச்சுட்டு அவங்க அந்த சிந்தனை தான் அவங்கள எப்படி அவங்க குவெஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன கொல்லவா கூட்டிகிட்டு வந்தீங்க, இது பண்ணவா கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த இடத்துல தான் என்னென்னா ஏன் இந்த கேள்வியை இந்த கேள்வி நம்ம கேட்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இஸ் இட் ரியலி ஹிம், எப்போ கேட்குறோம் அப்படின்றத பார்த்தோம். எப்போ கேட்குறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஏசப்பாவுடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இப்போ இந்த ஒய்க்கும் இதே ஆன்சர் தான். ஏன் நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம், ஏசப்பா உண்மையிலே நீங்கள் தானா அப்படின்னு ஏன் இந்த கேள்வியை கேட்குறோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறனால தான் இந்த கேள்வியை கேட்குறோம். உண்மையிலே அதனால தானே கேட்குறோம். இல்லைன்னா நம்ம பாட்டு என்ன நடக்குதோன்னு மற்ற உலகத்தார் போல் நம்மளும் போகிற போக்கில் லைஃப் போகிற ஸ்பீடில் நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு நினச்சிரும். உண்மையிலே ஏசப்பாவுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறனால தான் ஏசப்பா இது உண்மையிலே நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறோம். இதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்களும் இதை வேறு மாதிரி ஒரு டோனில் கேட்குறாங்க. என்னென்னா எங்களை சாகவா கூட்டிகிட்டு வந்தீங்க. நம்ம இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நான் அந்த கதையை படிக்கும்போது நான் என்ன பார்த்துருக்கேன்னா என்ன ஏசப்பா இவ்வளோ தூரம் அந்த மக்களை நடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏசப்பா நினச்சா இப்படின்றதுக்குள்ளே பயங்கரமான ஃபுட்டெல்லாம் இறக்க முடியும். அதாவது மன்னா இந்த உலகத்தில் உள்ளவங்க சாப்பிட்ற ஃபுட்டு கிடையாது, ஹெவனில் இருக்கிற ஏஞ்சல் சாப்பிட்ற ஃபுட்டு, தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவையே ஏசப்பா இந்த மக்களுக்காக இறக்குறாங்க. இந்த மக்கள் என்ன ஏசப்பாவை புரிஞ்சுக்காம ஏசப்பா மேலே போய் கோவப்படுறாங்க. எங்களை சாகவா கூட்டிகிட்டு வந்தீங்க, எல்லா அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்தும் இந்த மக்கள் ஏன் எங்களை சாகிறதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு ஏசப்பா போய் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு தான் இந்த கதையை நான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன். ஆனால் இதுக்காக மெடிடேட் பண்ணும்போது என்னுடைய மனசில் ஏசப்பா கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் சாப்பாடு கொண்டு வர சொன்னது முடிஞ்சிருச்சு. இந்த சாப்பாடுமே ஏசப்பா தான் எடுக்கவே சொல்கிறாரு. எகிப்துலேருந்து அவங்க கிளம்பும் போது ஏசப்பா தான் சொல்கிறாங்க, மோசே நீ போய் உங்களுக்கு சொல்லு இருக்கிற எல்லா நல்ல ஒரு சஸ்டெயின் ஆகிறமா ஃபுட் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி எடுத்துக்க சொல்லு. ஏசப்பா தான் இதவே சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு பிரயாணப்பட்டு எகிப்துலேருந்து கொஞ்சம் நாள் போயாச்சு, கொஞ்சம் நாட்களோ கொஞ்சம் வாரங்களோ இல்லை கொஞ்சம் மாதங்களோ தெரில கடந்து வந்தாச்சு. சாப்பாடு இப்போ முடிஞ்சிருச்சு. அது சாப்பாடு முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ இந்த கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிஞ்சு அடுத்த வேலை என்னன்னு தெரில, ஏசப்பா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. ஏசப்பா என்ன தான் பண்ண போகிறாரு, அதை தான் அவங்க எந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு செல்ஃப் ஒரு கேள்வியை கேட்க வைக்குது. என்னென்னா நீங்கள் எங்களை சாகவா கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அப்போ அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். யாத்ராகமம் 16:12. யாத்ராகமம் 16:12. ஏசப்பா தான் என்ன பண்ணிடுறாங்க, நான் சாயங்காலத்தில் என்னது மீட்டு உனக்கு கொடுக்குறேன், காலையில் மண்ணா இருக்கும், அதை எப்படிலாம் கலெக்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மக்கள் ஏசப்பாவோட சித்தம் இதுதான். அவங்க கேட்கவே இல்லைனாலுமே கண்டிப்பாக ஏசப்பா என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க ஃபுட்டுக்கான சோர்ஸை கண்டிப்பாக ஏசப்பா ஏதோ ஒரு மூலிமா செஞ்சுருப்பாங்க. ஸோ இவங்க இந்த கேள்வியை அவங்க வேறு மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஏசப்பா அந்த மக்கள் மேலே இருக்கிற பிரியத்தினால இப்போ நம்மளுமே நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா ஏசப்பாவுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அடையாளங்களை நம்ம கேட்போம். ஏசப்பா நீங்கள் உங்கள் சித்தத்தை இப்படி சொல்லுங்கள். இப்போ நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், இப்போ மேனேஜர் எனக்கு நேராக நடந்து கை கொடுத்தாரு அப்படின்னா ஓகே இது உங்களுடைய சித்தம்னு நினச்சிக்கிறேன். இல்லை அவர் மேனேஜர் நடந்து வர அப்படி நேராக இப்படி ரைட்டில் டேர்ன் பண்ணி போயிட்டாரு அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு இந்த வேலை இல்லை ஏதோ அப்படி நினச்சிக்கிறேன் அப்படின்னு. சரி, இப்போ இதில் நம்ம அடையாளம் கேட்குறது தப்பான காரியம் கிடையாது. நம்ம ஏசப்பா கிட்ட உரிமை ஏசப்பா எனக்கு அடையாளம் மூலிமா உங்கள் சித்தத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கேட்குற அடையாளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அதை தான் நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது. எனக்கு இப்போ அந்த வேலை வேணும், அதனால் நான் ஏசப்பாட்ட எப்படி கேட்குறேன், மேனேஜர் நேராக கை கூட கொடுக்க வேணாம், நேராக இப்படி என்னை ஒரு சிரிச்சிட்டு மட்டும் போட்டோம், நான் யாருன்னே தெரியாது, மேனேஜர் நேராக என்னை பார்த்து ஒரு லைட்டாக ஒரு சிரிச்சிட்டாருன்னா ஓகே ஏசப்பா இந்த கம்பெனியில் எனக்கு நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க நான் நினச்சிக்கிறேன். இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி அடையாளங்கள். இல்லை இந்த படிப்பு விஷயமோ இல்லை இதை படிப்பில் சூஸ் பண்ணும்போது ஏசப்பா நான் என்ன பண்ணுறேன், குலுக்கு சீட்டு எழுதி போடுறேன், எஸ் ஆர் நோ
அப்படின்னு சொல்லிட்டு குலுக்கு சீட்டு எழுதி போட்டு, இல்லைன்னா வெயிட். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், 3 குலுக்கு சீட்டு. முன்னாடிலாம் எஸ் நோ தான், இப்போ வந்து எஸ் நோ வெயிட் அப்படின்னு போட்டு 3ஐயும் குலுக்கி போட்டுட்டு எஸ்ன்னு வந்தால் ஓகே இது எனக்கு இது கிடைக்கும், இல்லைன்னா இதுதான் நான் படிக்கணும். இல்லை நோன்னு வந்தால் ஏசப்பாக்கில் விருப்பம் இல்லை. வெயிட்டுன்னு வந்தால் ஆக்சுவலாக என்ன மீனிங்? வெயிட்டுன்னு வந்தால் அது எஸ்ஸாகவும் இருக்கலாம், நோவாகவும் இருக்கலாம். நம்ம அது மைண்டில் இருக்கும். ஆனால் நம்ம மனசில் ஆழமாக நினைக்கிறதுன்னா, வெயிட்டுன்னு ஏசப்பா சொல்லிட்டாலே எஸ்ஸுக்கு அவர் லீட் பண்ணுறதுக்கான ஜேர்னியை தான் அவர் வெயிட்டுன்னு சொல்கிறாரு. எனக்கு தான் அது இனி, ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணுப்பா, அதுக்குள்ளே நான் சில விஷயத்தை வந்து நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வெயிட்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, அது காட் கிட்டேருந்து வர எஸ்ஸாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது அது எஸ்ஸாகவும் இருக்கலாம், நோவாகவும் இருக்கலான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளும் வந்து ஏசப்பா கிட்ட உம்முடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பெரிய பெரிய அடையாளங்கள் எனக்கு கொடுங்க, இந்த அடையாளம் கொடுங்க, அந்த அடையாளம் கொடுங்க நம்ம கேட்குறோம். அது வந்து தவறான காரியம் கிடையாது. அடையாளம் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே, ஏசப்பா என்ன அடையாளத்தை நான் உங்ககிட்ட கேட்க அப்படின்னு நான் அந்த இடத்துல ஏசப்பாட கேட்கணும். நம்மளாம் ஒரு அடையாளத்தை கொண்டு போய், இப்போ இந்த மேனேஜர் வந்து என்னை பார்த்து சிரிச்சா ஓகே அப்படின்னு சொல்லாமல், ஏசப்பா இதுதான் உங்கள் சித்தம்ன்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு அடையாளம் வேணும், அந்த அடையாளத்தையே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன ஆகுது, என் செல்ஃப் உடையுது. அப்போ ஃபுல்லாக நான் சரண்டர் பண்ணுறேன். அப்போ நான் அந்த அடையாளமே என்னன்னு ஏசப்பா எனக்கு சொல்லும் போது ஏசப்போட சித்தத்தை என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஆவியானவர், அதாவது ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம லைஃப்பில் நடக்கும் போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் வருது. ஆக்சுவலாக சரண்டர் பண்ணுறது வந்து உண்மையிலே அது வந்து நம்ம நினைக்கலாம், சரி ஏசப்பா உங்கள் சித்தம், நீங்கள் என்னமோ நடத்துங்க, நீங்கள் உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை, எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுதான் நம்ம ஃபுல்லாக சரண்டர் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம். ஃபுல் சரண்டரன்ஸ் வந்து ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லைன்றது கிடையாது. ஃபுல்லாகவே ஃபுல் பிளாங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த டெஸ்டினேஷன் என்னன்றது நம்மளுக்கு ரொம்ப கிளியராக காட் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதுதான் கடைசியாக முடிய போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த பாதையில் வந்து என்ன நடந்தாலும், என்ன சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும், என்னை புட் டவுன் பண்ணுற மாதிரி என்ன விஷயம் வந்தாலும், நான் கொஞ்சம் கூட தளராமல் லைட் அப்படியே சோர்ந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஆவியானவர் என்னை தேற்றுவாங்க. என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என்னுடைய டெஸ்டினேஷனில் இருக்காது, நான் எதிர்பார்த்த ஒரு காரியத்தில் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம எப்போயுமே மனசில் வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் எதெல்லாம் பார்த்துருக்கோம், என்னென்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம், மொத்தம் 3ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். when, why and in what all things we need to ask this question. எப்போ இந்த கேள்வியை கேட்போம், இஸ் இட் ரியலி ஹிம், உண்மையிலே இது நீங்கள் தானா அப்படின்னு எப்போல்லாம் இந்த கேள்வி கேட்போன்னு பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அது எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, அதுதான் அந்த ஒய். ஏன் இந்த கேள்வியை கேட்குறோம் அப்படின்னா, ஏசப்பாடி சித்தத்தை உண்மையிலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறனால தான் ஏசப்பா உண்மையிலே இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறோம். சரி, இப்போ இந்த கேள்வியை எதுலலாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். காமனாக நம்ம இந்த கேள்வியை நம்ம எதில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, பெரிய பெரிய விஷயத்தில் தான் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா, இப்போ தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இந்த ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது, இந்த ஏரியாவில் ஒரு வீடு இருக்குதுன்னு 3 ஏரியா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 ஏரியா வீடும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இந்த 3 வீடில் எந்த வீடு ஏசப்பா எனக்காக வச்சுருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா இது 3 என்கிட்ட வந்திருக்கு இந்த வீடு, இந்த 3 வீட்டில் உம்முடைய சித்தம் எந்த வீடுன்றது எனக்கு என்ன பண்ணுங்கள், வெளிப்படுத்துங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம என்ன கொண்டு வரணும், எனக்கு அடையாளத்தை காட்டுங்க, இது செய்யுங்க அது செய்யணும். அடுத்தது இப்போ படிப்பு விஷயத்தில் கேட்போம். படிப்பு விஷயம் யங்ஸ்டர்ஸ் ரிலேட்டடாக வரும்போது அந்த குலுக்கு சீட்டு போட்டு பார்க்குறது. ஏசப்பா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இதை சொல்கிறேன், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய சித்தம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் சித்தம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ படிப்பில் நம்ம வந்து ஏசப்போட சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அப்புறம் பார்ட்னர் சூஸிங், அப்புறம் பெரிய பெரிய விஷயம், ஏதாச்சும் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அதில் கண்டிப்பாக வந்து ஏசப்போட சித்தம் என்ன, பிளான் என்ன அப்படின்றதுக்கெலாம் போவோம். ஆனால் ஏசப்பா விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஓகே தான், இது எல்லாமே நீ கேட்காமலே நான் வந்து செய்வேன். நீ என்ன படிக்கணும்னு நீ கேட்காமலே நான் சொல்லுவேன். உனக்கு நீ யாரை வச்சுருக்கேன்னு நீ கேட்காமலே நான் சொல்லுவேன். உனக்கு எந்த வீடு வச்சுருக்கேன்னு நீ கேட்கவே வேண்டாம், நானே உனக்கு வந்து வெளிப்படுத்துவேன். எல்லாமே
எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்றது முதற்கொண்டு, என்ன ட்ரெஸ்ஸு நீ வாங்கணுன்றது முதற்கொண்டு நீ கேட்காமலே நான் சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி இது எல்லாமே வந்து தினந்தோறும் நம்ம லைஃப்பில் நம்ம கூட வர விஷயமா அப்படின்னா கிடையாது. எப்போயாச்சும் தான் வரும். ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம லைஃப்பில் வரும்போது தான் வரும். ஒரு லோலேருந்து மேலே உயரும் போது தான் வீடு வாங்குவாங்க. அப்படியே ஸ்கூலில் ப்ரீகேஜிலேருந்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே 10th வந்து அடுத்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். எந்த கோர்ஸ் எடுக்கலாம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்போது தான் ஏசப்பான்னு போவோம். எப்படியோ படிச்சு முடிச்சுட்டு சரி அடுத்து ஸ்டடீஸை முடிச்சுட்டு அடுத்த டேர்னிங் பாயிண்ட் வேலைன்னு வரும்போது தான் எங்கே வேலை பார்க்க அப்படின்றது வரும். ஸோ இது வந்து எப்போயாச்சும் தான் நம்ம வாழ்க்கையில் வரும். எப்போயாச்சும் கேட்கக்கூடிய கேள்வி இது. அதே மாதிரி எல்லாம் படித்து முடிச்சு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த டேர்னிங் பாயிண்ட் திருமணம்னு வரும்போது தான் ஏசப்பா உங்கள் சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் நடத்துகிறீங்களா இப்படின்ற கேள்விகள்லாம் வரும். ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தானே. மணியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீ கேட்காம நான் கொடுக்குற வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் தான். இது எல்லாத்தையும் நீ கேளு, தப்பு கிடையாது. நீ கேட்காமலே கொடுப்பேன். நீ கேட்டாலும் அது எது என்னோடய சித்தன்றதை நான் கரெக்டாக வெளிப்படுத்துவேன். ஆனால் நான் ஏசப்பா நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்துலேயும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஏசப்பா நீங்கள் தானே என்னை நடத்துகிறீங்க, உண்மையிலே அவர் தான் என்னை நடத்துகிறாரா, இஸ் இட் ரியலி ஹிம், உண்மையிலே அவர் தான் என்னை நடத்துகிறாரா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்தெந்த விஷயம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம இப்போ சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறோம். எப்போயுமே நம்ம இத்தனை வருஷமாக சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போகணுன்னே ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக ரிலாக்ஸ் ஆகி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டிவியை போட்டு உட்காந்துருவோன்னு வச்சுருக்கோங்க. டிவி போட்டு உட்காருவோம். இல்லை சர்ச் முடிச்சோன்னே சண்டவுன் ஆயிடுச்சு, ஃபோன் எடுறான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப்போ ஏதோ ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்குறீங்க. இன்றைக்கி இல்லை என்ன எப்போனாலும் வேறு எந்த பிரசங்கனாலும் கேட்டுட்டு உங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு ஃபயர் வந்து இருதயத்தில் எரியுது. ஐயோ நான் வந்து ஏசப்பாக்காக கண்டிப்பாக ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், அவருக்கு பிரியமாக தான் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது நல்ல விஷயம், கரெக்டாக. இது வந்து ஏசப்பாக்கு பிரியமான காரியம். இதை நினச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோன்னே எப்பயும் போல் உங்களுக்கு சரி ஃபோன் எடுத்து எதையாச்சும் பார்ப்போன்னு தோணுது, சரி டிவி எடுத்து எதையாச்சும் நாடகமோ இல்லை படமோ பார்க்கலான்னு தோணுது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஐயோ இல்லை இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், இன்றைக்கி சாபத்து முடிஞ்சு நான் ஃபோன்லேயோ டிவிலையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பைபிள் வாசிக்க போகிறேன், ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? டிவி பார்ப்பீங்க, டிவி பார்க்காம பைபிள் வாசிக்க போகிறீங்க, ஏசப்பாக்கு பிரியமான விஷயம். ஃபோன் நோண்டுவீங்க, ஃபோனை நோண்டாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்காகவே ப்ரேயர் பண்ணுறீங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம சர்க்கிள் அவங்க தான், சரி ஃப்ரெண்டுக்காக ப்ரேயர் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு இந்த விஷயத்துக்கு ப்ரேயரு அண்ட் பைபிள் ரீடிங்க்கு ஏசப்பா கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சு? நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சில்ட்ரன்ஸ் சாபத் ஸ்கூல்லையும் பவர் பாயிண்ட்லேயும் யூத் கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுக்கும்போது சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே இன்றைக்கி வந்து ஃபோனை நோண்டவே கூடாது, இன்றைக்கி சாயங்காலம் பைபிள் தான் வாசிக்கணும், ஈஜ்வைட் புக்ஸை தேடுவோம், நல்லா தூசியெல்லாம் தட்டி என்ன புக்கு வாசிக்கலாம், ஏசப்பா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், டிசைர் ஆஃப் ஏஜஸ், கிரேட் கான்ட்ரவர்சி இதெல்லாம் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஏசப்பா நான் ப்ரேயர் பண்ணவான்றதை தாண்டி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுன்னா நான் என்ன ப்ரேயர் பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கோமா? ஏசப்பா நான் என்ன ப்ரேயர் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரேயருன்றது ஏசப்பாக்கு பிரியமான காரியம். இட் இஸ் அ ஹோலி திங். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ண போகிறோன்றது போது ஏசப்பா இந்த ஒரு தடவை நீ மன்னிச்சிருவீங்களா, இந்த ஒரு தடவை மட்டும் இது செஞ்சுக்கிட்டா அப்படின்னு அவர்கிட்ட கேட்போம். இல்லை இது செய்யவே வேண்டாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படத்தை கூப்பிட்றாங்க, அது வந்து ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம். அப்போ ஏசப்பாட்ட கேட்போம்ல, ஏசப்பா எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்ல வேணாம், ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் அப்படியே எங்கள் மம்மி டாடி லைட்டாக ஓகே சொல்ல வைக்கிறீங்களா, ஏசப்பா கிட்ட வந்து கேட்போம். இது ப்ரேயர் பண்ணுறதுன்றது வந்து ஏசப்பாக்கு பிரியமான காரியம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா நான் என்ன ப்ரேயர் பண்ணேன்னு கேட்க மாட்டோம். போனோடனே முட்டி போட்டு டக்குன்னு முழங்கால் போட்டு முக்காடெல்லாம் போட்டு பைபிளையும் எடுத்து வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், கேட்ட பிரசங்கமோ இல்லை ஏதோ ஒரு அந்த இம்பேக்டை மட்டும் நம்ம ஹார்ட்டில் வச்சுட்டு அழுகலாம் வரும், பாட்டு பாடுவோம், பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா மற்றவங்களுக்காக ஜெபிப்போம், நம்ம சர்ச்சில் என்ன ரெக்வெஸ்ட்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அப்படியே அழுது பயங்கரமாக அழுது ஜெபிப்போம். ஜெபிச்சு முடிச்சோடனே மனசுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சமாதானமாக இருக்கும். உண்மையிலே அவ்வளோ சமாதானமாக இருக்கும். அந்த வாரமே எனக்கு இந்த வாரம் சூப்பராக போக போகுது
அப்படின்னு தான் இருக்கும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இப்போ இது வந்து தவறான காரியம் கிடையாது. இதுலேயே சேட்டன் என்ன வச்சுருக்கான்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசப்ஷன் ஒன்று வச்சுருக்கான். இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு ஃபயரை வாங்கிட்டு நம்மளாக ப்ரொசீட் பண்ணுற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து இந்த ரெக்வெஸ்ட் இதுக்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலாக ஒரு விதமாக நம்மளாக ஒரு ஸ்பிரிச்சுவல் காஸ்பல் ட்ரூத்தை கையில் எடுத்துகிட்டு எமோஷ்னலாக நம்ம ரியாக்ட் பண்ணும்போது மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறோம், அழுக வருது. அப்போ நம்மளை அறியாமலே நம்மளுடைய இருதயம் வந்து ஸ்பிரிச்சுவலாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்பாடி இன்றைக்கி நான் ஃபோனே நோண்டலை, டிவியும் பார்க்கல, ஏசப்போ கூட நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆவியானவர் வந்து அவர் கூட நம்ம இருக்கும் போது, தேவனோடு நம்ம நேரம் செலவிடும் போது ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தையும் தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. ஹெவன்ஸ் ஜாய் அண்ட் பீஸ் வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்கும். ஆனால் சேட்டன் கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் ஹெவனோட ஜாய் அண்ட் பீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏசப்பா கொடுக்குறது வந்து அடுத்தடுத்து அவரை என்ன அவர்கிட்ட கொண்டு போகுமே தவிர வெறும் இந்த அப்பாடி இந்த வாரத்தோடைய கடமைக்கு இவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஒரு ஹாப்பியை கொடுத்து அப்படியே என்னை வந்து அடுத்து திரும்பி முடித்தோடனே அடுத்த நாள் ஃபோனை நோண்டுறதோ, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் தேவனே வெளிப்படுத்தாமல் ரியாக்ட் பண்ணுறதோ, வேர்லியாக நடந்துக்கிறதோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜெபத்துலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரீசெண்டாக கற்றுக்கொண்ட காரியம் என்னென்னா, ப்ரேயர் பண்ணும்போதுமே வந்து முழங்கால் போட்டுட்டு ஏசப்பா நான் என்ன ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு கேட்கணும். ஏசப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அம்மாக்காக ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. யாருக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு கேட்குறேன். எங்கள் அம்மாக்காக உங்கள் மம்மிக்காக ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உடனே இது கண்ணை மூடிட்டு ஓகே ஃபஸ்ட்டு கிட்டத்தை தாண்டிட்டோம். எப்போ என்ன பண்ணுவோம், முழங்கால் போட்டு நம்மளா யாருக்காகவே பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்மளா பண்ணாமல் ஏசப்பா யாருக்காக பண்ணேன்னு கேட்டுட்டோம். ஏசப்பா மம்மிக்காக பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், புரியணுன்றதுக்காக இப்படி சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மாக்காகனோடனே நான் என்ன பண்ணுவேன், திரும்பி கண்ணை மூடிட்டு எனக்கு எந்தெந்த விஷயத்துக்குலாம் எங்கள் அம்மாக்காக ப்ரேயர் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன், கரெக்டாக .1, .2, .3, .4 டக் 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 டக்குன்னு எங்கள் அம்மாக்காக இது ஏசப்பா இது அது சொல்லிட்டு ஆமேன் ஏசப்பா அம்மாக்காக பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன்ப்பா அப்படின்றேன். அங்கேயே ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயே என்ன பண்ணுங்க கேளு. அம்மாக்காக ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னேன், அம்மாக்காக நான் என்ன ப்ரேயர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏசப்பான்னு என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வேர்ஸ் வாசித்தோம், ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசித்தோம். உனக்கு என்ன ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாதனால பரிசுத்த ஆவியான உனக்காக வந்து வேண்டுதல் செய்கிறார். நம்மளுக்கு உண்மையாகவே என்ன ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் நான் போயிட்டு ஒரு கம்ஃபர்டர் உங்களுக்காக நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் என்ன ப்ரேயர் பண்ணணும், என்ன பைபிள் ரீட் பண்ணணுன்றது முதற்கொண்டு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இதே மாதிரி இந்த புதிய வாரத்திலும் ஒரு வாழ்க்கையில் எடுக்கிற பெரிய பெரிய முடிவுகளில் இது வரைக்கும் நம்ம ஏசப்போட சித்தம் வேணும்னு தெரிஞ்சு கேட்ட நம்ம இனிமேல் அடுத்து குட்டி குட்டி விஷயத்துலையும் ப்ரேயர்லையும் பைபிள் ரீடிங்லேயும் இப்போ ஒருத்தரை போய் சந்திக்கணும், ஓய்வு நாள் முடிஞ்சோடனே மத்தியானம் சர்வீஸ் இல்லை, அப்போ ஊழியம் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். ஓய்வு நாளில் ஊர் தானே சுற்றக்கூடாது, நான் ஊழியம் பண்ண போகிறேன். ரொம்ப ஹெவனுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். ஆனால் அதை நம்மளாக கையில் எடுத்துகிட்டு நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் முடிவெடுக்காமல் அமர்ந்து ஏசப்பா இந்த ஓய்வு நாளோட மதியானம் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, நான் சரி போன்னு சொல்கிறாங்கன்னா எங்கே போகணும் ஏசப்பா, அங்கே போனதுக்கப்புறமும் ஒவ்வொரு நிமிஷம் இப்படி தான் ஏசப்பா வந்து இந்த பூமியில் வாழும் போது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவை பிடிச்சி வாழ்ந்தாங்க. இப்படி தான் நம்மளும் வாழணும்னு நினைக்கிறேன். ஏசப்பா வந்து அவராக பிளான் பண்ணி இப்போ நான் இந்த ஊருக்கு போகணும், இப்போ இந்த கடலில் ஏறணும், இந்த அற்புதத்தை செய்யணும், இந்த சீசனை பார்க்கணும், இந்த மரித்தவனை எழுப்பணும், இந்த குருடனுக்கு நான் பார்வை தரணும். ஏசப்பா வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பிதாக்கு சரண்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் தான் நிறைய கதைகள் வந்து இப்படியே ஆரம்பிக்கும். மேப்பில் நேராக போனாலே அடுத்த ஊருக்கு அவர் போயிடலாம். இப்படியே போயிட்டு இருந்தது திடீர்னு இங்கிட்டு இருக்கிற ஒரு ஊருக்கு போவார், அப்படி போவார். என்ன ஏசப்பா எங்கேயும் போயிட்டு இருக்காங்கன்னா பிதா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் பிதாக்கு சரண்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏசப்பா அப்படி பண்ணனால தான் பிதாவோடைய சித்தம் அடுத்தடுத்து என்னன்றதை ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் ஜெபத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய முடிவுகள்லையும் சரி, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ப்ரேயர், பைபிள் ரீடிங், ஊழியம், மினிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஏசப்பா அந்த ஸ்டெப்பை நீங்களே எடுத்து வைங்க. ஜெபத்துலேயும் நான் என்ன ஜெபிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். சிலர் உட்காந்துருப்போம், ஏசப்பா இப்போ நான் உண்மையிலே ப்ரேயர் பண்ணவா இல்லை வேறு எதுவும் நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்களா நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக ஏசப்பா அந்த நேரத்தில் என்ன வச்சுருக்காங்களோ ஆவியானவர் கொண்டு ரொம்ப அழகாக இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெறும் இம்ப்ரெஷன் மட்டும் கிடையாது, ஆவியானவர் நடத்துகிறாங்கன்றது உங்களுக்கு அது நீங்கள் அதுக்குள்ளே இறங்கும் போது கண்டிப்பாக உங்களால் அதை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள முடியும். ப்ரேயர் பண்ண நம்ம இறங்கியிருப்போம், ஏசப்பா வந்து ஒரே நிமிஷம் இப்போ நான் உன்கிட்ட பேச போகிறேன்,
நீ இப்போ பேச வேணாம், நான் உன்கிட்ட பேசுகிறேன், பைபிள் எடு, நான் சொல்கிறத வாசின்வாங்க. அப்படி தான் ஏசப்பா நடத்துவாங்க. ஸோ தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, பெரிய காரியம் மாத்திரம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்துலையும் என்னை டிபெண்ட் பண்ணிப்போ. நான் ரீசெண்டாக கற்றுக்கொண்ட காரியம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் ஏசப்போட உதவியை நான் கேட்க மாட்டேன். இப்போ எனக்கு தோசை ஊற்ற தெரியும், நான் போய் ஏசப்பா தோசை ஊற்ற போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பேன்னா கிடையாது. இதே இது நான் புதுசாக ஒரு டிஷ் ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு குழம்பு ட்ரை பண்ணுறேன்னா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏசப்பா தயவுசெய்து வந்துருங்க, நீங்கள் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இந்த குழம்பு என்னால் வைக்க முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது, நான் ஏதோ ஒரு ஆன்ட்டி யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு குழம்பு வைக்க போகிறேன், நீங்கள் வந்துருங்க, எனக்கு உதவி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏசப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது, உனக்கு நான் ஒரு விஷயத்தை இப்போ எக்கு கறியை வச்சுக்கோங்க, புதுசாக பார்க்குறேன், ஏசப்பான்னு ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், எனக்கு பயங்கர டேஸ்ட்டாக வந்துருச்சு, ஏசப்பா ரொம்ப நன்றின்றேன். அடுத்த தடவை நான் அதே முட்டை குழம்பு வைக்கும் போது ஏசப்பா கூப்பிடுவேனா மாட்டேனா? கண்டிப்பாக அவரை யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அது என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால் ஏசப்பாவை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது இதே தான், நம்மளும் இதே தான் செய்கிறோம். உனக்கு நமக்கு தெரியாத ஒரு காரியத்துக்காக அவர்கிட்ட ஓடுறோம், அதே இது அவரை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவர் அப்படியே நம்ம மறந்துடுறோம். அப்படி நம்ம இல்லாதபடிக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும், லேடிஸாக இருக்கட்டும், தோசை சுடும் போது கூட ஏசப்பா நீங்கள் கூடயே இருங்க, இது எப்படி சுடணும், என்ன ஹெல்த்தியாக நான் தோசை சொல்லணும், என்ன சமைக்க இன்றைக்கி ஏசப்பா, இன்றைக்கி நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்க அப்படி நீங்கள் கேளுங்களேன். நாங்கள் சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் முடிச்சு வரும்போது, ஏசப்பா இன்றைக்கி மம்மி பொங்கல் செஞ்சுருந்தா நல்லா பொங்கல் சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்போம். அப்போ எங்கள் மம்மி இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வேறு ஒன்று தான் பிளான் பண்ணியிருந்தேன், தோசை ஊற்றிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். திடீர்னு அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொங்கல் வைங்கன்னு ஏதோ சொல்லிட்டாங்க, அப்படியே இன்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் மதர்ஸ் ஒவ்வொரு நிமிஷம் ஏசப்பா இன்றைக்கி நான் என்ன சமைக்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, ஆவியானவருக்கு என்னோடய ஹார்ட் தெரியும்ல, ஸ்கூலில் இருக்கிற என்னோடய ஹார்ட் தெரியும். அப்போ ஏசப்பா ஐயோ என் பிள்ளை பொங்கல் சாப்பிடணும்னு சொல்லுது, ஒரு குட்டி ஹார்ட், சின்ன பிள்ளை. அப்போ அவளுடைய ஆசையை நிறைவேற்றும் போது எனக்கு என்ன ஆகும், எங்கள் அம்மா பொங்கல் செஞ்சுட்டாங்கன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, இல்லை ஏசப்பா என் ப்ரேயரை கேட்டுட்டாங்கன்றது எனக்கு இருக்குமா? ஏசப்பா என் ப்ரேயரை கேட்டுட்டாங்கன்றது அந்த சின்ன பேபியோட ஹார்ட்டில் ஸ்ட்ராங்காக விழுகும். அப்போ நீங்கள் அந்த மதரோ ஃபாதரோ ஏசப்பா கிட்டே ஏசப்பா என்ன பண்ணேன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கேட்கும் போது, உங்கள் பிள்ளைங்களும் சரி, உங்கள் ஃபேமிலியும் சரி, வீட்டுக்கு பொங்கல், அம்மா எனக்கு என்ன சாப்பாடுன்னா பொங்கலும் சட்னி சாம்பார்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, அந்த பேபிக்கு ஏசப்பா என்னோட ப்ரேயரை கேட்குறாங்க அப்படின்றது அந்த பேபியோட ஹார்ட்டில் ரொம்ப ஆழமாக விழுகும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்துருக்கிற பாட்டில் ஒவ்வொரு குட்டி விஷயத்துலையும் தேவனை நம்ம பிடிச்சி சரண்டர் பண்ணி ஏசப்பா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நடத்துங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் வெளிப்படுத்துங்க ஓடும் பொழுது நம்ம அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப முயற்சி செய்கிறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, என் சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னைய தெரிஞ்சுக்கோ. பிஃபோர் நோயிங் மை வில் யூ ஷுட் நோ மீ, வி ஷுட் நோ ஹூ காட் இஸ். ஸோ தேவன் யார், அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஏசப்போட சித்தமாகவே இருக்குது. அவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்து நம்ம லைஃப்பில் ஏசப்பா வச்சுருக்கிற எல்லா பிளான்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிந்தனையோடு எல்லாரும் பிரிந்து செல்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ராஜாவே, அப்பா, இந்த ஓய்வு நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட பேசுனீங்க ஏசப்பா. இந்த கடைசி காலத்துலேயும் எங்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது, எங்களுடைய சிந்தை எவ்வாறாக மாறணும் அப்பா. நாங்கள் ஒரு வேலை செய்தாலும் கர்த்தருக்காக ஒரு வேலை செய்யும்போதும் கர்த்தாவே, நாங்கள் ஆவியானவரோட கூட என்ன சிந்தையில் வேலை பார்க்குறோம், என்ன மண்ணப்பான மேலே வேலை பார்க்குறோன்ற சத்தியத்தை நேற்றைய தினத்தில் கேட்க உதவி செய்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்றைக்கு காலையிலையும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்மை போல் பர்ஃபெக்டாக சம்பூர்ணமாய் மாறுவது எங்களால் முடியாது. நாங்கள் முழுவதுமாக எங்கள் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணித்து உமக்காக நாங்கள் வேலை செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உதவுவீங்க நாங்கள் படித்தோம் சுவாமி. இந்த சாயங்கால வேலையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எப்படி உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, நாங்கள் சின்ன சின்ன காரியத்தில் கூட எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் புரிந்து கொள்ளும்போது கர்த்தாவே, நீங்கள் எங்களோடே இருக்கிற அந்த உணர்வை நீங்கள் எங்களுக்கு தருவீங்கன்றதை கற்றுக்கொண்டோம்ப்பா.
அப்பா அவங்க குணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு மைண்டை எங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் எவ்வாறாக எங்களை நேசிக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய அன்பை நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா. அப்பா எந்த விதத்துலையும் நாங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அந்த பரலோகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா எங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் அந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே கிடைக்கலப்பா. அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தாரும் கூட உம்மை அறிந்து கொள்வதற்கு, உம்மை கண்டு கொள்வதற்கு கர்த்தாவே நீங்கள் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களுடைய சுயத்தெல்லாம் எடுத்து போட்டு முழுவதுமாக உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை பலப்படுத்தி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் என்ன செய்தாலும், எங்கே போனாலும், யாரை சந்தித்தாலும் எல்லாருக்கும் உம்மை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை முதல்ல மாற்றுங்க, எங்கள் சிந்தையை மாற்றுங்க, எங்கள் செயல்களை மாற்றுங்க, எங்களுக்குள்ளாக இருக்கிற உலகத்தை நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து ஒரு குழந்தை போல வழி நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களை உடைத்து உருமாற்றுங்க, எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உலகத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இன்றைக்கி சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கர்த்தர் நீங்கள் தொட்டு அவங்க மூலமாக கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்கப்பா. சத்தியத்தை கொடுத்த மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அப்பா நாங்கள் இந்த வாரத்தில் கேட்டுக்கொண்ட சத்தியத்தை நாங்கள் கேட்டதாய் மாத்திரம் இல்லாமல் இதன்படி வாழுவதற்கு என் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கிருபையை தாங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாவரையும் தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு ராஜா மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாளிலே ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாரோடும் சத்தியத்தை கொடுத்த மகளோடும் தேவாசீர்வாதம் இந்த புதிய வாரத்திலும் வருகிற நாட்களிலும் என்றென்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.